நான் இப்போ ஒரு பாடலோட தொடங்குறேன். அன்பினும் பிடியுள் அகப்படும் மழையே. சொல்லுங்க, நல்லா தைரியமா சொல்லுங்க, தப்பா இருந்தாலும் பரவாயில்ல. அன்பினும் பிடியுள் அகப்படும் மழையே, அன்பெனும் குடில் புகும் அரசே, அன்பெனும் வளைக்குள் படும் பரம்பொருளே, அன்பெனும் கரத்தமர் அமுதே, அன்பெனும் கரத்தமர் அமுதே, அன்பெனும் கடத்துள் அடங்கிடும் கடலே, அன்பெனும் உயிர் ஒளிர் அறிவே, அன்பெனும் உயிர் ஒளிர் அறிவே, அன்பெனும் அணுவுள், அன்பெனும் அணுவுள் அமைந்த பேரொளியே, அன்புருவாம் பரசிவமே, அன்பெனும் அணுவுள் அமைந்த பேரொளியே, அன்புருவாம் பரசிவமே, அன்புருவாம் பரசிவமே. நன்றி மாணவர்களா. அதாவது அன்பு, தயவு, கருணை, அருள் இப்படின்ற அந்த 4 வார்த்தைக்கும் ஒரே பொருள் தான். அன்புனாலும் அருள் தான், தயவுனாலும் அருள் தான், கருணைனாலும் அருள் தான். சரியா? இதெல்லாம் நம்மள்கிட்ட இருக்கா அப்படின்னா இருக்கு. இருக்கிறதுனால தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். சரியா? அப்போ இந்த வயசுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்மள்ட்ட இருக்கக்கூடிய நற்பண்புகளை அதை கவனம் செலுத்தி விழிப்புணர்வோடு அந்த நற்பண்புகளை வளர்த்து கொண்டோமானால் நமக்கு என்ன நன்மை கிடைக்கும், அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது நாள் வரைக்கும் இறைவனை நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, புறத்துல நீங்க தேடி இருப்பீங்க. ஒவ்வொரு கோயிலுக்கு நம்ம போறோம், வீட்டுல சாமி படம்லாம் வச்சிருக்கோம், எத்தனையோ இடங்கள்ல நம்ம போய் கடவுளை நம்ம தேடுறோம். ஆனா கடவுள் எங்க தெரியுமா இருக்காரு? அன்பெனும் அணுவுள் அமைந்த பேரொளியே. அந்த அன்புன்ற அந்த அணுவுக்குள்ள பேரொளியா இறைவன் இருக்காருன்னு இந்த பாடல் நாம பார்த்தோம். அப்ப எங்க அன்பு இருக்கிறதோ அங்க இறைவன் இருக்காங்க. அதனாலதான் அன்பே சிவம் அப்படின்னு சொல்றாங்க. ஐயா, சிவன் சிவம் அப்படின்ற விஷயத்தை நீங்க தெளிவு பண்ணிக்கணும். சிவம் அப்படின்னா சீனா எல்லாம் உடைய, வானா அருள் சக்தி, எல்லாம் உடைய அருள் சக்தி, அருள் சக்தியான இறைவன் பூரண இன்பமயமாக இருக்கிறார் அப்படின்ற இந்த விளக்கத்துக்கான அந்த வார்த்தை தான் சிவம். இன்னும் சிவத்துக்கு பொருள் சொல்லலாம். சத்து, சித்து, ஆனந்தம், சச்சிதானந்தம், அதற்கு பேரும் சிவம் தான். இன்னும் பொருள் சொல்லலாம். இயற்கை உண்மை, இயற்கை விளக்கம், இயற்கை இன்பம், இது மூன்றும் சேர்ந்ததுதான் சிவம். அதான் அப்ப கருணையும் சிவமும் பொருளென காணும் காட்சியே பெருக. எல்லாரும் சொல்லாமா? கருணையும் சிவமும் பொருளென காணும் காட்சியே பெருக. அப்ப இதுல இருந்து என்ன சொல்ல வராங்கன்னா, இறைவன் வேற, கருணை வேற இல்ல, அன்பு வேற, இறைவன் வேற இல்ல. நான் கருணைன்னு சொல்றேன், அன்புன்னு சொல்றேன், ஆனா ரெண்டும் ஒரே பொருள் தான். நீங்க கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. அருள் சொன்னாலும் அதே பொருள் தான், உயிர் இறக்கன்னு சொன்னாலும் அதே பொருள் தான். எல்லாமே அந்த கருணைக்குள்ளதான் வரும், அருளுக்குள்ளதான் வரும். எல்லாம் ஒரே பொருள் தான். சரி, நம்ம கிட்ட அன்பு இருக்கா இல்லையா? நான் கேட்டா எல்லாருமே பதில் சொல்லணும்.
சத்தம் போட்டு சொல்ல தேவையில்லை, எல்லாருமே நீங்க பேசலாம், என்கிட்ட சொல்லலாம். அன்பு நம்மள்ட்ட இருக்கா இல்லையா? நம்மள்ட்ட கருணை இருக்கா இல்லையா? இருக்கு. நம்மள்ட்ட உயிர் இரக்கம் இருக்கா இல்லையா? இருக்கு. நம்மள்ட்ட ஒழுக்கம் இருக்கா இல்லையா? நம்மள்ட்ட அடக்கம் இருக்கா இல்லையா? நம்மள்ட்ட பொறுமை இருக்கா இல்லையா? நம்மள்ட்ட சத்தியம் இருக்கா இல்லையா? நம்மள்ட்ட தூய்மை இருக்கா இல்லையா? இது எல்லாமே நமக்குள்ள இருக்குதானே? இது எல்லாம் தான் இறைவனுடைய குணம், இறைவனுடைய குணம், இறைவனுடைய தன்மை, இறைவனுடைய சுபாவம். அது எல்லாமே நமக்குள்ள இருக்கு. ஆனா இத நம்ம என்ன பண்றோம்னா, விழிப்புணர்வு இல்லாம அஜாக்கிரதையா பல இடங்கள்ல நம்ம மறந்துடுறோம். எதை மறந்துடுறோம்? அன்பையும் தயவு என்ற அந்த உயிர் இரக்கத்தையும் ஒழுக்கத்தையும் அடக்கத்தையும் பொறுமையும் வாய்மையும் தூய்மையும், இந்த நட்பண்புகள் எல்லாம் நமக்குள்ள இருக்குது. அது பல இடங்கள்ல பல சூழ்நிலையில நம்ம அஜாக்கிரதைனாலையும் அவசரத்தினாலையும் நிதானம் இல்லாம விழிப்புணர்வு இல்லாம நம்ம மறந்துறதுனாலதான் நமக்கு வாழ்க்கையில துன்பம் ஏற்படுகிறது. இந்த